நாம் யாரையும் அவமானப்படுத்தும் வார்த்தைகள் பேசுகிறோமா அல்லது மற்றவரின் மரியாதையை காக்குவோமா? இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது மனிதன் மதிப்புள்ளவன், அவன் உருவம் கடவுளின் சாயல். ஜெபம். அன்பு இயேசுவே, மற்றவர்களின் மரியாதையை காக்கும் உணர்வை எனக்கு தாரும். என் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் குணப்படுத்தும் கருவியாக இருக்க அருள் செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறைத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். வன்முறை வாழும் முறை ஆகிடுமா கூளைகள், ஆணிகளை விட கூர்மையானது போராளியின் கொள்கை. உடல் தசையை துளைக்கலாம், மனவிசையை அசைக்க இயலுமா? 11ஆம் நிலையில் ஆணிகளால் அறையப்படுகிறார் இயேசு. 11ஆம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவனை சிலுவையில் கிடத்திய ஆணி அறையுங்கள். குணம் நல்கும் குணசீலன் கொடும் மாணியாம், அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. குணம் நல்கும் குணசீலன் கொடும் மாணியாம், அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே. ஒவ்வொரு ஆணியும் ஒரு வழி. உடல் மட்டுமல்ல, இதயமும் காயப்பட்டது. அந்த வேதனையின் நடுவிலும் இயேசு சொன்னார், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள். இன்று நாம் வாழும் உலகில் மன்னிப்பு குறைந்து வருகிறது. குடும்பங்களில் சிறிய விஷயம்